அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் குருமணி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்று 6ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் குடிமையியல் பகுதியில் 4வது பாடமாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம். வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். நமது அரசியலமைப்பு சட்டம் 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த நடைமுறைக்கு வந்த நாளை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். இந்த ஜனவரி 26 நம்ம ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யம், அதாவது பூர்ண சுயராஜ்யம் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருப்பாங்க. அதனால் என்ன செய்வாங்க, அடுத்த வருஷம், அதாவது 1930 ஜனவரி 26 அன்னைக்கு நாடு முழுவதும் சுயராஜ்ய தினம் கொண்டாடப்பட்டிருக்கும். ஸோ அந்த ஜனவரி 30க்காக இந்த நாலு, அதாவது ஜனவரி 30 1950 முதல் குடியரசாக இந்தியா உதிக்குது. சரிங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நாட்டிலேயே ஒரு அதிகபட்ச சட்டமாக, உச்சபட்ச அதிகாரம் பெற்ற சட்டமாக இருக்குது. இது என்ன செய்யுது அப்படின்னா, அடிப்படை அரசியல் கொள்கைகளை வரையறுத்து அதை கட்டமைத்து அதுக்கான வழிமுறைகள், அதிகாரம் ஆகியவற்றை விளக்குகிறது. அரசு நிறுவனங்களின் கடமைகளை பட்டியலிடுது. குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை நிர்ணயம் செய்கிறது. வழிகாட்டு நெறிமுறைகளை அரசுக்கு வழங்குது. இதெல்லாம் சேர்த்து ஒரு ஒட்டுமொத்த கட்டமைப்பு தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக 389 உறுப்பினர்கள் கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் அல்லது சபை, இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை அப்படிங்கிறது 1946 உருவாக்குனாங்க. இதோட தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இருந்தார். இதில் 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க. 389 15 பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க. இதில் நிறையா கமிட்டி அமைச்சாங்க. ஒரு முக்கியமான கமிட்டி அரசியலமைப்பு வரைவு குழு, 7 பேர் கொண்ட உறுப்பினர்கள். இதோட தலைவராக டாக்டர் அம்பேத்கர் இருந்தார். அவர் தான் இந்திய அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பி அப்படின்னு சொல்கிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிதாமகர், குருநாதர், அப்படி எது சொன்னாலும் அது யாரை குறிக்கும், டாக்டர் அம்பேத்கரை குறிக்கும். வரைவு குழுவோட தலைவர் அவர் தான். மற்ற 6 பேர் யார் அப்படின்னா, என்.கே. கோபால்சாமி, எம்.கே. முன்ஷி, சையது முகமது சாதுல்லா, என். மாதவராவ், டி.டி. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி, இவங்களாம் மற்ற உறுப்பினராக இருந்திருப்பாங்க. இந்த குழுக்கு ஆலோசகராக பி.என். ராவ் அப்படிங்கிற நியமிச்சிருப்பாங்க. இந்த குழு தன்னுடைய முதல் கூட்டத்தை 1946 டிசம்பர் 9ஆம் தேதி நடத்தினாங்க. அதிலிருந்து தொடர்ந்து சட்டம் எழுதும் வேலைகளை இந்த குழு செஞ்சுக்கிட்டு வருது. இந்த குழுவோட தலைவராக இருந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கிறாங்க. இந்த குழுவோட முக்கியமான வேலை இங்கிலாந்து, அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா, ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாந்து உட்பட 60 நாடுகளின் அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து மிக சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நமக்கான அரசியலமைப்பை உருவாக்குனது இவங்க தான். அரசியலமைப்பு சட்டத்துக்கு உருவாக்குறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி டிஸ்கஷனில் 60 நாடு சட்டங்களை டிஸ்கஷனில் முக்கியமான பாட்டை எடுத்து அதை கிட்டத்தட்ட 2000 முறை திருத்தியிருக்காங்க. ஸோ சட்டம் இயற்றப்பட்ட பிறகு 2021 10வது மாதம் வரைக்குமே நம்ம 105 முறை திருத்தியிருக்கோம். ஸோ இதை பார்த்துக்கணும். இந்த சட்டங்களை முழுமையாக உருவாக்குறதுக்கு 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாள் ஆகிருக்கு. ஸோ 1949 நவம்பர் 24, அதுதான் நம்ம அரசியலமைப்பு சட்ட நாள்னு சொல்கிறோம். முழுமையான அரசியலமைப்பு சட்டம் தயாராகிச்சு. ஸோ இதுக்காக நம்ம அரசு செலவு செய்தது 64 லட்சம் ரூபாய் அந்த காலத்தில். ஸோ தொடக்கத்தில் நம்மள்கிட்ட 395 உறுப்புகள், தட் மீன்ஸ் ஆர்டிக்கல், 22 பார்ட் இருந்துச்சு, 8 அட்டவணை இருந்துச்சு. ஆனால் தற்போது 448 ஆர்டிக்கல் இருக்குது, 25 பார்ட் இருக்குது, 12 அட்டவணைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 448ங்கிறது மாற்றுதலுக்கு உட்பட்டது. ஸோ 6th புக்கில் இந்த இடம் இருக்குது, பார்த்துக்கணும். சரி, இதோட முக்கியமான பாட்டு வருவோம். ஒவ்வொரு அரசியல் சட்டத்தோட ஒவ்வொரு முக்கியமான பகுதியும் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு முகவுரை, அதாவது முன்னுரை, ஒரு புத்தகத்தோட முன்னுரைங்கிற மாதிரி அரசியல் சட்டத்தோட முன்னுரை தான் முகவுரை. இதில் தான் இந்தியாவை இறையாண்மை மிக்க, சமத்துவ, மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு அப்படின்னு இந்தியாவை வரையறுத்து கொடுத்தது இந்த முன்னுரை தான். இதில் இறையாண்மைனா என்ன அப்படின்னா, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச அதிகாரமே அந்த இறையாண்மை தான். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை நம்மளுடைய சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் எடுக்கணுமே தவிர வெளியிலேருந்து யாரும் எடுத்துடக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு அதிகாரம் பெற்ற அமைப்புங்கிறது, அதிகாரம் மிக்க ஒரு அமைப்புங்கிறது நம்மள்கிட்ட தான் இருக்கணும். அதுதான் இறையாண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதச்சார்மைங்கிறது அரசுக்குன்னு தனியாக மதம் கிடையாது. அரசு எல்லா மதத்தையும் ஒரே தளத்தில் வைத்து தான் பாதுகாக்கிறது. அதாவது அரசுக்குன்னு தனி மதம் இல்லை, எந்த மதத்தையும் ஆதரிக்கவும் செய்யாது, எதிர்க்கவும் செய்யாது. இதுதான் மதச்சார்பின்மை. சட்டமன்ற ஆட்சி, நாடாளுமன்ற ஆட்சின்னு சொல்கிறாங்க.
நம்மள்ட்ட மக்களாட்சியில் எந்த மெத்தட் நம்ம எடுத்திருக்கோம், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுங்கிறத எடுத்திருக்கோம். ஸோ இந்த சட்டமன்ற ஆட்சி முறையை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். அதாவது சட்டம் இயற்ற அதிகாரத்துக்கு நாடாளுமன்றம் தான் கூட்டு பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடிப்படை உரிமைகள், ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படையான சில உரிமைகளை கொடுத்துருக்கோம். இது 6 தலைப்பில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை மற்றும் சட்டப்படி தீர்வு காணும் உரிமை அப்படின்னு 6 உரிமையில் அடிப்படை உரிமையை நமக்கு கொடுத்துருக்காங்க. வழிகாட்டு நெறிமுறைகள், அதாவது இந்த வழிகாட்டு நெறிமுறைகள்ங்கிறது அரசுக்கு ஒரு சட்டத்தை இயற்றும் பொழுது அரசு கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் வழிகாட்டு நெறிமுறைகளில் கொடுத்துருப்பாங்க. இதை அப்படியே கடைப்பிடிக்கணும்னு அரசுக்கு அவசியம் கிடையாது. ஆனால் எந்த ஒரு சட்டம் எழுதும் பொழுதும் வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு கட்டாயம் என்ன செய்யணும் அப்படின்னா கவனத்தில் கொள்ளணும். அடுத்து வயது வந்தோர் வாக்குரிமை, அதாவது இந்தியாவில் ஓட்டளிப்பதற்கான தகுதி 18 வயசு, அது மட்டும்தான். மற்றபடி அவங்களுடைய ஜாதி, மதம், இனம், பாலினம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் 18 வயசு பூர்த்தி அடைந்த ஒருவர் ஓட்டளிக்கலாம். இதுதான் வயது வந்தோர் வாக்குரிமை. இது இல்லாமல் 11 கடமைகள் நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அதாவது அரசியல் சட்டத்தில் 11 கடமைகள் இந்திய குடிமகனுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த கடமைகளை சுருக்கமாக சொல்கிறோம், கவனிச்சிங்க. தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடத்தல், எல்லா குடிமக்களும் அரசு சட்டத்தை மதித்து பேணுதல், சுதந்திரத்துக்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது, நாட்டை பாதுகாப்பது, நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது, ஜாதி மத இன எல்லை கடந்து அனைவரையும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது, நமது பெருமைமிக்க பாரம்பரியத்தை பாதுகாப்பது, காடுகள், நதிகள், ஏரிகள் உட்பட்ட இயற்கை வனவிலங்குகளை பாதுகாத்தல், அறிவியல் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ளுதல், வன்முறை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாத்தல், குழந்தைகளின் பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ தனது குழந்தைக்கு கல்வி வாய்ப்புகளை 6லேருந்து 16 வயசுக்குள்ளே கண்டிப்பாக ஏற்படுத்தி தரணும். பெண்களுக்கு சம உரிமை, பெண்கள் முன்னேற்றத்துக்கு பாடுபடுதல், இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ உருவாக்கின அந்த அரசியல் சட்டம், அதாவது இங்கிலீஷ் காப்பி ஒன்று, ஹிந்தி காப்பி ஒன்று, இன்னமும் நாடாளுமன்றத்தில் ஒரு பெட்டியில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்டு பத்திரமாக வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பாடத்தில் உள்ள முக்கியமான கண்டென்ட். இவ்வளோ தூரம் பார்த்துருந்தோம். இது முடிஞ்சோன்னே நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டில் லிங்க்கில் டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின்னு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். எல்லாமே ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கும். நீங்கள் சரியான ஆப்ஷனுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எல்லா டெஸ்ட்டையும் முடிச்சுட்டு கடைசியில் ஃபினிஷ் கொடுங்க. உங்களுடைய ஸ்கோர் மேலே டிஸ்பிளே ஆகும். 21 கொஸ்டின் 21க்கு எவ்வளோன்னு டிஸ்பிளே ஆகும். முடிந்த அளவு தவறு இல்லாமல் எழுத பாருங்கள். அதுக்கப்புறம் மெட்டீரியல் இருக்குது. ஸோ கிளாஸு, மெட்டீரியல் படிக்கிறோம், தென் டெஸ்ட் எழுதுகிறோம். இந்த பேட்டர்னில் நம்ம தொடர்ந்து தயார் பண்ணோம்னா இந்த வரக்கூடிய பரீட்சையை நம்ம சுலபமாக எதிர்கொள்ள முடியும். நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். தேங்க்யூ.